எகிரி குத்துறதுக்கு குத்துற. ஐயோ ஐயா அம்மா கரிகாலி அம்மன் தானே? டேய் பொட்டிக்காரா, இவ்வளவு நேரம் இந்த பிள்ளைகளை எங்கடா வச்சிருந்தீங்க? முன்னியே விட மாட்டீங்களா சண்டாளங்களா? தாயே கரிகாலி அம்மா, எத்தனையோ பேர் வந்தாங்க. ஐயா தாயே கரிகாலி அம்மா, இருக்கிற பிள்ளைங்க மட்டும் எனக்கு செட் ஆகி போச்சுன்னா உனக்கு எத்தனையோ வேண்டுதல் வச்சிருப்பாங்க. மண் எடுத்து வைப்பாங்க, வேலை எடுத்து சாச்சுவாங்க, அளவு குத்துவாங்க, இப்படி கூத்து கூட விடுவாங்க, தேர் ஓட்டம் கூட இலவசமா ஓட்டுறன்னு ஓட்டுவாங்க. இந்த 3 பிள்ளைங்க மட்டும் எனக்கு சட்டாகி போச்சுன்னா முண்டை எனக்கு செட் ஆகி போச்சுன்னா உனக்கு காலையில வேச அழிச்சுக்கிட்டு சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து நின்னு எங்க செட்டு மத்தாளக்காரன், பொட்டிக்காரன், குழந்தைக்காரன், ஜாலராக்காரன் 4 பேர்த்தி எப்படியாவது இந்த பிள்ளைங்களை எதுக்கு அடிக்கிற? இல்ல மொன்னைடா யாருடா சொல்ற? பொண்ணு சொல்ற எதுக்குடா அடிக்கிற? இப்படி எல்லாம் வேண்டுதல வச்சா பழிக்காதுடா. டேய் அலியை ஏத்துக்காதா? ஏத்துக்காது. அப்புறம் எப்படி வைக்கணும்? நான் சொல்ற மாதிரி வைப்பாரு. தம்பி உனக்கு வேண்டுதல் வைக்க தெரியுமா? ஏடா சொல்ற சிவப்பு சட்டை? ஏய் வெள்ளை சட்டை இது. எங்க ஊர்ல இருக்க சிவப்பு. அவனுக்கு சிவப்பு கண்ணு நோவு இருக்கட்டும். அம்மா தாயே காளியம்மா, அறிவு இருக்குதா? ஏன்டா கரிகாலி உள்ள இருக்குது. சரி இங்க இருந்து சொல்றீங்க காளியாயி காது கேட்க வேணாம், சத்தமா சொல்ற அம்மா தாயே காளியம்மா. என்னாச்சு? சரி சாமி கும்பிடு. சரியா? அம்மா தாயே வந்திருக்கிற 3 பிள்ளைங்களும் எனக்கு செட் ஆகி போச்சுன்னா இல்லடா நீ எப்படி சொல்லணும்? சரி எனக்கு செட் ஆகி போயிடுச்சுன்னா இப்படி கூத்தாடிட்டு இடிஞ்சு சம்பளத்தை வாங்கி என் பாக்கெட்ல வச்சுட்டு என் சம்பளத்தை எவ்வளவு வைக்கணும்? செலவு பண்ணாத வச்சிருப்பேன், ஒரு பாதுகாப்பு. ஆமா சரி சரி சரி. 3 குடம் தண்ணி ஊத்திக்கிட்டு குளிப்பாட்டி புதைக்கிறதுக்கா? அதுக்கு இல்லடா, காளியா கோயிலுக்கு போறோம், சுத்தபத்தமா போகணும்ல. எனக்கு அரை குடமே மீதிடா சொல்றான். ஊத்திக்கிட்டு கோயிலுக்கு முன்னாடி வந்து பூசாரி தட்டத்துல திருநீர் வச்சிருப்பாரு. ஆமா சிறுநீர் வச்சிருப்பாங்க. திருநீர் இல்ல, சிறுநீர்னா மூத்திரம். திருநீர் வச்சிருப்பாரு. இதை எடுத்து பட்ட பட்டையா போட்டுக்கிட்டு பூசாரி கையில காலியாவது விழுந்து ஒரு மாலை வாங்கி வாங்கலத்துல போட்டுக்கிட்டு கையில காலியாவது விழுவணும். காசுதான் என்கிட்ட கொடுத்துட்டு இல்ல, ஆமா மாலை வாங்கறது கூட காசு இல்ல. ஆயா வாங்கி போட்டுக்கிட்டு தேங்காய் உடைக்க சார்பா ஒரு கொடுவால ஒண்ணு வச்சிருப்பாரு. உங்களை வெட்டுறதுக்கு வாங்கிட்டே வந்திருக்கிறேன். அந்த கொடுவாலையை வாங்கிக்கிட்டு அம்மா தாயே 3 பிள்ளைங்களும் செட் ஆகி போச்சுன்னா 27 வருஷம் 18 நாளா ஒரு குஞ்சு ஒண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி கரெக்டா சொல்ற? பேஸ்புக்ல ஒரு டேட்டா பர்த் பார்த்தேன். சரி சரி சரி. இது வரைக்கும் யாருக்குமே புண்ணியம் இல்லாம இருக்குது. அந்த 3 பிள்ளைங்களும் செட் ஆகி போயிட்டு அந்த குஞ்சு அறுத்துவோம் கோயிலுக்கு முன்னாடி போறோன்னு 3 பிள்ளைங்களும் பின்னாடியே வருங்க. நானு ஆமா குஞ்சு அறுத்து எப்படி சொல்லலாம்? சொல்லு என்னாச்சு? தப்பா பேசாத. அவனுக்கு ஏடா பைத்திய புண்டையா? இன்னும் அஜித் குமார் அவர்கள் காமெடியை பாராட்டி மத்தாளக்காரர் அவர்கள் அன்பளிப்பு வழங்க அவர் பெற்ற பிள்ளைகளும் பேர சொல்லுடா. நீ கொலை மூடுறிய சொல்றா. இந்த பிள்ளைங்க யாருன்னு நினைக்கிற? 3 பிள்ளைங்களும் என் பிள்ளைங்கயா, தப்பா பேசாத. 3மே என் பிள்ளைங்க. அந்த வேலை நான் பண்றது கிடையாது. உங்க பிள்ளைங்களா? ஆமா. என்ன சேகர கேட்டு பேர் பண்றீன்னு? சேகர அப்படியா? பாத்து ஒரு பிள்ளை வந்தாங்க சமாளிக்கிறது நீ கஷ்டம். ஆமா 3 பிள்ளைங்களும் வந்திருக்குது. 5 கிழவிங்க வருன்னு கத்திக்கிட்டு ஓடி போயிட்டாங்கடா. என்கிட்ட போடா கொலாய் முடியுது பாக்கலாம். மாமா மாமா இடம் எல்லாம் அரேபியன் குதிரை மாதிரி வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஐயோ ஆமா நீங்க
நீங்க நல்ல கவிதையெல்லாம் சொல்லுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். கவிதை செஞ்சேன். நல்ல ஒரு கவிதையா சொல்லுங்க பாக்கலாம். கவிதை செஞ்சியா? இல்ல கவிதை எழுத ஆரம்பிச்சேன். கவி நாயகர் வைரமுத்து புலக்க போட்டு இருக்கிறாரு தெரியுது. புலக்க போட்டாருன்னு சொன்னேன். போடுவாரு. நல்லதா ஒரு கவிதை சொல்லுங்களேன் பாக்கலாம். என் கட்டி கரும்பே, என் கனி ரசமே, நேத்து வச்ச என் பழைய கறி குழம்பே கெட்டு போய் நுரைச்சு போய் கிடக்குமே. சூடு பண்ணி தின்றி முண்டை நல்லா இருக்கும். ஏலசு நாய் நெசமாலுமா பழைய கரிசாரு அவ்வளவு நல்லா இருக்குமா சூடு பண்ணி தின்னா? எல்லாத்தையும் கேட்டு பாரு. கனியே என் பச்சை மிளகாயே, நான் உன் பொட்டை கடிக்கும். கருவேப்பே வந்துக்கிறா. வாடாத பயிரே வா, ஓடாத ரயிலே வா. அது என்னதுக்கு? இன்ஜின் ரயில் ஓடாத ரயில் தான் வேலை விடுறதுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் மின் விலைக்கு அமைத்து விட்டு மன்மத நிலையை தொடங்கலாம் வா. அங்கதான் குஞ்சு இல்லையே. அது ஒண்ணு கேட்டாங்களா? மன்மத லீலையை. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. உங்க கவிதை வேண்டாம். நல்லதா ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க பாக்கலாம். பாடுற பாட்டுல நான் 3 பொம்பளைங்களும் அப்படியே கிடிக்கிற வந்து போயிடணும். சுக்கி சுக்கி பாடுவீங்க. ஆமா. தம்பி கொன்றாத. எம்ஜிஆர் பாட்டு மட்டும் நான் பாடிட்டேன்னு வச்சுக்கோவே. எம்ஜிஆர் பாட்டா? ஆமா. ஐயா கையெல்லாம் கட்டுவீங்களா? எம்ஜிஆர் கட்டி நான் கட்டி விடுறேங்க. இல்ல நான் கட்டி விடுறேங்க. இது கரெக்டா. எம்ஜிஆர் பாட்டு மட்டும் நான் பாடிட்டேன்னு வச்சுக்கோவே. அங்க உட்காந்து பாத்துக்கிறியா அந்த ஆயா? அந்த முக்காடு போட்ட ஆயா. ஆமா ஆமா ஆயா உடத்து வருவாங்க. அந்த ஆயா குடுகுடுன்னு எந்திரிச்சு வந்து என்ன கிஸ் பண்ணிட்டு போயிடும். என்ன சொல்ற? அவ்வளவு சூப்பரா பாடுவேன். சரி பாருங்க. பாக்குறேன் வரிசைய. எம்ஜிஆர் மாடி ஸ்டைல் கூட பண்ணுவோம். எங்க பண்ணுங்களே பார்க்கலாம். 2 steps back. ஆகட்டும். நீ இந்தாண்டி எல்லாம் தான். பேக்னா அப்படி. மச்சான் 2 3. என்ன மூக்கணும் நீங்க? எம்ஜிஆர் இப்படித்தானே பண்ணுவாரு. ஏன்டா எம்ஜிஆர் மூக்கையா நோண்டாரு? அப்படி இல்ல, 2 விரல இப்படி வச்சுக்குவாரு. அப்படி செய்வாருடா ஸ்டைலா. அப்படியா? ஆமா. இவ்வளவு காலமா மூக்க நோண்டாருன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்டா எம்ஜிஆர் இவ்வளவு நேரமா மூக்க நோண்டியா மக்கள் திலகம்னு பேர் எடுத்தாரு. எனக்கு ஆக்சன் வரல. சாங்கல பூந்துறேன். புதுத்துமா அது என்ன பண்றா? அத்த பெத்த மத் தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று தத்தை மீது பூவை தூவும் வாடை காட்டும் உண்டு. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று தத்தை மீது பூவை தூவும் வாடை காட்டும் உண்டு. கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடுவோ, கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடுவோ. நாளும் தரும் நாளை பெரும் ஏழிந்த அவசரமோ, நாளும் தரும் நாளை பெரும் ஏழிந்த அவசரமோ. ஆஸ்பத்திரிக்கு போலாமா? காலையிலேயே நங்கு வலிக்கு போக மாட்டேங்குது. ஒரு லாரி தான் எடுத்துட்டாங்கன்னா ஏத்திட்டு போலாம். போலாமா? என்ன தூக்குடா? ஐயோ உனக்கு என்ன பண்ணுது? கூட்டிட்டு போயிட்டு வந்து அப்புறம் வீடியோ நான் கிடக்குறேன்டா வாடா. டேய் போன வந்தவன் நினைச்சவனுக்கு எல்லாம் பிறந்துட்டு ஏன்டா எங்களை ஒத்திரி பண்றீங்க? தூக்குடா தூக்குடா தூக்குடா. ஏன்னா ஓம்புவா என்னடாச்சு? இது எம்ஜிஆர். ஆமா. இது சரோஜா தேவி. அந்த அம்மாவை அப்படி கைய பிடிச்சு சுத்தி விட்டா வேன் வந்து உழுவுமே. ஆமா. என்னடா அப்படி பிடிக்கலான்னு பார்த்தா முட்டைங்க 4 மூட்டை சிமெண்ட் வைட்டு இருக்கிறாங்க. ஏன்டா ஒரு புள்ளையும் பிடிக்கிறதே கஷ்டம், நீ 3 பிடிக்க பாத்தீங்க. அண்ணா அண்ணா மலையத்துல கை கொஞ்சம் ஈரமா இருந்துச்சு, அதனால வலி கூட்டிருப்பீங்க. இன்னொரு டைம் சுத்தி விடுறீங்களா? நல்லா விழுறோம் முடிக்கிட்டு எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கல. 3 எல்லாத்துக்குமே தெரியும் பொம்பளை போய் எப்படி இருக்கும். ஆமா நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பாட்டு வேண்டாம் கவிதை வேண்டாம். அம்மா அர்ஜுனன் தவநிலை சரிகம். ஆமா இந்த நாடகத்துல நாங்க யாரு விட்டு பாப்பா? யாரு விட்டாலும் செய்வீங்க, அது உங்க ஜாதகம். அதான் அவன் இருப்பது. ஆமா ஆமா. யார் தெரியுமா? யாரு நீங்க?
உனக்கு நுழைஞ்சிட்டா நுழையல தாயே. ஏன் நுழைக்கலாம்னு போனா அடுத்த ராத்திரியில பிள்ளை எந்திரிச்சுக்குது. ஏய் எந்த பிள்ளை ஓங்கி அப்பனா பல்லு சில்லற காத்தாட்ட கொட்டி போயிரும். எங்க பேரை சொன்னமே உங்க காதல் நுழைஞ்சான்னு கேட்டோம். இல்லை தாயே, எனக்கு நுழையவில்லை. ஆமாம்மா. யாரு நீங்க? இந்த சீர்சபை நாடி வந்திருக்கும் எனது பெயரோ மாயமோகினி. அடியே என்னுடைய பேரு மந்திர மோகினி. மந்திர மோகினி. ஆமா. ஓகே. நீங்க என்னுடைய பெயரோ கோபுரன் மோகினி. உங்க பேர் நல்லா இருக்குது. ஓங்கர மோகினி. கோபுர மோகினி. கோபுரம் கோபுரப்பா. எங்கனாலும் போவா. ஆமா. சரி சரி. இதெல்லாம் அடியே சொன்னீங்க. அப்படி எப்படி பிறந்தோம்? எங்க தாயாரு தந்தையாரு. தந்தையார் யாரு? சொல்லட்டுமா? சொல்லுங்க தாயி. அடி என்ன ஆசையோடு பெற்றெடுத்த அடி என்ன பெற்றெடுத்த
3 நாள் 3000 திசை நாடு வந்த திங்கள் சுமந்தெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? அப்படியா? என்னுடைய தந்தையார் பெயரோ வசுதேவன் என்று சொல்லலாம். வசுதேவன். உண்மைதான். சரிமா. என்னுடைய தாயார் பெயரோ தேவகி ரோகிணி என்று உரைக்கலாம். ரெண்டு மாறு. ஆமா, எல்லாத்துக்கும் 2 மாறு தான் தாயே இருக்கு. என்னது ஊஞ்ச மாறா? அது இல்ல, தாய்மார்கள் 2. தாய்மார்கள் 2. ஆமா, சரி சரிமா. தேவகி ரோகிணி இருவருக்கும் நாங்க மாங்க கெட்டம் போல பிறந்தோம். வாட் இஸ் திஸ் டான்ஸ்? ஆழ்வார், ஒன்றும் புரியவில்லையா? ஆழ்வார் ஆளுவாரா? அடியா கண்ணம்மா, அப்படி வசுதேவன் தேவகி ரோகிணிக்கு பிறந்தாலும் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரிகிறது? என்னடா மாதவா, பார்த்தால் பைத்திருக்கிறது. சாத்தகி சாத்தல கை வைக்கிறது. கருடால் பாரு, நான் தான் கெளித்தருவாளு. அது இல்ல. அடடே பாதி பெண்களா மாதவா. மாமா, what is this nonsense you are talking? This is your play. நாங்கள் எல்லாம் யார் என்று அறியாமல் இப்படி பிதற்றுகிறாய். உன்னுடைய புற கண்களை நன்றாக தேய்த்துப் பார். ஆமா, கருவாட்டு குழம்பு வச்சு தோன்றேன். ஆமா, யாரு நீங்க திடீர்னு மாதவாங்கிறீங்க? யார் தெரியுமா? யாரு ஒண்ணு புரியலையே. சீதாராமோகன நந்த கோவிந்தன் மூர்த்தியாக கூடிய அந்த திருமால் மூர்த்தி நாராயண பகவானின் அவதாரமாகிய கண்ண பரமாத்மாவே நாங்கள் மூவரும் ஆக வேண்டும். நந்தனந்தனன், நாராயணன், கோபாலன், கோவிந்தன், ஹரிராமன், எங்கும் நிறைந்த ஏகாந்த மூர்த்தி, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் காத்து அருள் தரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன். ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்க கண்ணனா? நேரத்திற்கு முன்பு உன்னிடத்தில் கூறி சென்றேன் அல்லவா? ஆமா, அந்த கண்ண பரமாத்மா. அந்த கண்ணனா நீங்க? சின்னப்பட்டியில பன்னிக்கறி கடை வச்சிருக்கிறாரு. என் நேரம் பன்னிக்கறி பன்னி குடலு இதே தான் நினைப்பா. எனக்கும் மாணிக்கத்துக்கும் அதுதான் வேலை. எந்த மாணிக்கம்? ராசமாணிக்கம். ராசமாணிக்கம். ஒரு 2 இட்லி ஒரு குடல் 100 ரூபாய். சேர்ந்த செட்டு அப்படியே தான். 3 பேரும் அதே மாதிரி சின்னப்பட்டி வழியா வந்தா நவர மாட்டான சின்னப்பட்டி விட்டு பந்தி ஆனாலும் எங்களுக்கு அவ்வளவு விருப்பம். சொல்லுங்க. கண்ணபரமாத்மாவாக நாங்க இப்படி மோகினி அவதாரம் கொண்டு பெண்களாக ரூபம் கொண்டிருக்கிறோமே. எதற்காக? இதுதான் முதல் முறையாக நாங்கள் எடுக்கக்கூடிய மோகினி அவதாரமா? எடுத்தீங்களா? இதற்கு முன்பதாக எத்தனை முறை எடுத்திருக்கிறோம்? சொல்லுங்க.
எடுத்தோம். அடியே தேவலோகத்திலே தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தம் கடைந்தார்கள். ஏன்னா தேவாமிர்தத்தில் கடைந்ததற்கு அசுரர்களுக்கும் அதுல பங்கு உண்டு. அதனால தேவரிடத்திலிருந்து தேவாமிர்தத்தை பாதுகாப்பதற்காக மோகினி அவதாரமாக எடுத்தேன். ஆமா, பகவான் பார்க்கடலிலிருந்து அமிர்த கலசத்தோடு வெளிப்படும் பொழுது உடன் பார்க்கடலை கடைந்த அசுரர்கள் அதை கவர்ந்து சென்றார்கள். அதை மீட்பதற்காக முதல் முறையாக மோகினி அவதாரமும், இரண்டாவது முறையாக பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய அதாவது அந்த அரக்கன் கைலங்கிரியை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஆதி சிவராஜாக விளங்கக்கூடிய கைலங்கிரிநாதரிடத்தில் வரம் பெற்றான். எப்படி யார் தலையில் தன்னுடைய கையை வைத்தாலும் அவர்கள் அக்கனமே பற்றி எரிய வேண்டும் என்று வரத்தை பெற்றான். தீட்டிய வாழ பதம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வரம் பெற்ற உடனே சிவபெருமானின் தலையில் கை வைப்பதற்காக துரத்தினான். அப்போ அந்த சிவபெருமான் ஐவேளாங்காட்டுல வேளாங்காயாக வேளா மரத்து மேல நின்னாரு. அவரை காட்பதற்காக மோகினியாக ரூபம் கொண்டு அந்த பத்மாசுரனை மயக்கி அவன் தலையில் அவனையே கை வைக்கும்படி நாங்கள் செய்து இரண்டாவது முறையாக அதற்காக சிவனை காக்க வேண்டி இரண்டாவது முறையாக மோகினி அவதாரம் எடுத்தோம். இப்போ எதற்காக இந்த மோகினி அவதாரம்? இந்த பாவர யுகத்துல நாங்கள் இப்படி பெண்களாக மாற வேண்டிய காரணம் என்ன சுவாமி? அதனால மூன்றாம் முறையாக எதற்காக பூலோகத்திலே பிறந்த சரியான சந்திரகுலம் ஓடி தவறாத குருகுலம் இருவருக்கு மூட்டோர் 20 கிளையோர் ஆளான அழகு படைத்த அர்ஜுன மன்னன் தவ கோலத்திலே சிவனிடத்திலே பாசி பலனை பெறுவதற்காக சென்று கொண்டிருக்கிறான். ஏன்னா அர்ஜுனன் பெண்ணாசி உடையவன். சிவனே கதி என்று சொல்லி சிவனை நோக்கி போறானா இல்ல பெண்களை கண்டு மதிமயங்கினான் என்பதற்காக இது முதல்வனம் முத்து மோகனவனம். இந்த வழியா தான் போயாகணும். அவனை வழிமறைக்கணும். இந்த வனத்துக்குள்ள போய் பார்ப்போம். இந்த வழியாக அர்ஜுனன் வருகிறான் என்று பார்ப்போம். கண்ண பரமாத்மா மோகினி அவதாரம் கொண்டு தன் அத்தை மகனாகிய அர்ஜுன மகாராஜர் கைலங்கிரி நோக்கி செல்லும் பொழுது அவரை பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக மோகினி மனத்தில் மோகினிகள் காலெடுத்து வைத்த வேளையில இப்பொழுது சந்திரகுலத்தில் பிறந்துட்டு அர்ஜுன மகாராஜர் சபை தர்பார் மற்றும் விசேஷம்